Welcome all of you to my video. In this video we will to see chapter 3 trigonometry example 3.40. Prove that sin a by 2 plus sin b by 2 plus sin c by 2 is equal to 1 plus 4 sin pi minus a by 4 sin pi minus b by 4 sin pi minus c by 4 if a plus b plus c is equal to pi. So ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், லெட்ஸ் டேக் த LHS. LHS பார்த்தீங்கன்னா sin a by 2 plus sin b by 2 plus sin c by 2. இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து எல்லாமே சைனில் இருக்குது. ஸோ சைனில் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா காசாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி காசாக சேஞ்ச் பண்ணலாம்? நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், காஸ் பை பை 2 மைனஸ் டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு தெரியும். ஸோ இது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஃப் தான். இந்த கிராஃபில் இந்த இடத்துல போடும்போது நீங்கள் வந்து சைனு காசாக மாறும் நான் சொல்லிப்பேன். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம வந்து போடும்பொழுது நம்மளுக்கு வந்து ஆங்கிள் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகுது, ஏன்னா பை பை 2 மைனஸ் இது பை பை 2, ஏன்னா 90 டிகிரி இங்கே தான் இருக்கும். இது 0 90 அப்படி சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ 90 டிகிரியில் ரைட் ஹேண்ட் சைடு போகுதுன்னா எல்லாமே பாசிட்டிவ். ஆல் ஏஎஸ்டிசி ரூல் படி எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அதனால் இங்கே சைன் டீட்டா தான் வரும். இவ்வளோ சைன் பை பை 2 மைனஸ் டீட்டாக்கும் போட்டாலும் கூட அதுதான் என்ன வரும்னா காஸ் டீட்டா தான் வரும், பாசிட்டிவில் தான் வரும். பட் நீங்கள் இந்த சைடு போகுதுன்னு சொன்னாச்சுன்னா சைன் உள்ள டேம், அதாவது சைன் உள்ள எந்த டேம் மட்டும் தான் பாசிட்டிவில் வரும். இப்போ இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவில் வரும், சைன் உள்ள டேம். இது நெகட்டிவில் வரும். ஸோ அப்போ ப்ளஸ் டீட்டா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் டீட்டா யூஸ் பண்ணாச்சா மைனஸ் சைன் டீட்டான்னு வரும். நம்மளுக்கு ப்ளஸ் டீட்டா யூஸ் பண்ணிட்டு தேவையே இல்லை, செகண்ட் குவாட்ரேட்டுக்கு கொண்டு போயிட்டு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரேட்டில் கொண்டு போகிறதுக்கு மைனஸ் டீட்டா பண்ணணும். ஸோ சைன் டீட்டா பாசிட்டிவில் இருக்கீங்க, ஏன்னா எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்கீங்க, நெகட்டிவில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் காஸ் டீட்டாவில் இருக்கணும். ஸோ ப்ளஸில் இருக்கணும்னு சொன்னாச்சுன்னா நம்மளுக்கு இந்த காஸ் பை பை 2 மைனஸ் டீட்டா என்றதான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே டீட்டா பல ஏ பை 2 சம் ஆங்கிள், எந்த ஆங்கிள்னாலும் ஓகே தான். ஸோ அப்போ அந்த ஆங்கிள் படி சைன் பலாம் நம்மளுக்கு வந்து காசு போடும்போது ஒரு பை பை 2 போட்டு ஆகணும். ஸோ இதை நீங்கள் மறக்கப்படாது. ஸோ பை பை 2 மைனஸ் இது வந்து ஏ பை 2 ப்ளஸ் காஸ் பை பை 2 மைனஸ் பி பை 2 ப்ளஸ் காஸ் சி பை 2 பை பை 2 மைனஸ் சி பை 2. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த ரெண்டு டேமுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன டேம்? காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி என்ற ஒரு ஃபார்முலா. இங்கே தான் ஏ டேம் தனியாக இல்லை, பி டேம் தனியாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் ஏ டேம் எடுக்கணும், இதை ஃபுல்லாக நீங்கள் பி டேம் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்து செய்யணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது? 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 2. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் எப்படி மாறும் பாருங்கள். இந்த ஸ்டெப் வந்து ஃபுல்லாக மாறிடும். ஸோ அப்போது 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2. ஸோ ஏன்னா ஏ ப்ளஸ் பி பை 2ன்றதுல இது ஏ ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி. ஸோ பை பை 2 மைனஸ் ஏ பை 2 ப்ளஸ் பை பை 2 மைனஸ் பி பை 2 கீழே த ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், அடுத்த ஸ்டெப் நான் இது மைனஸ் பி பை 2, ஏ இன்ட்டு பி மைனஸ் பி பை 2. ஸோ இன்ட்டு காஸ் பை பை 2 மைனஸ் ஏ பை 2 ஏ மைனஸ் பி. ஸோ இது மைனஸில் வரும் இந்த டேம். அப்போ மைனஸ் ஆஃப் பை பை 2 ப்ளஸ் பி பை 2. இது எப்படின்னு புரிஞ்சுருக்கும் இந்த ஸ்டெப்பு. ஆக்சுவலி பை பை 2 மைனஸ் ஏ பை 2 மைனஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் பி பை 2ன்னு வரும். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த இடத்துல பை பை 2 மைனஸ் ஏ பை 2 மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பி பை 2ன்னு வந்துடும். மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அதனால தான் இது நம்மளுக்கு ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டெப் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு டேர்ம் இருக்குது, காஸ் பை பை 2 மைனஸ் சி பை 2 டேர்ம் வச்சுருக்கு. அதை அப்படியே எழுதணும், மறந்துடப்பட அந்த டேர்ம் எழுதுறதுக்கு. ஸோ பை பை 2 மைனஸ் சி பை 2 ப்ளஸில் இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்டாக மாற்றிட்டேன். இப்போ அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 2 காஸ் அது அப்படியே இருக்கும். இங்கே பாருங்க, பை பை 2 ப்ளஸ் பை பை 2. வாட் இஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2? பை பை 2 தான் 90 ப்ளஸ் 90 180 நம்ம பை ரொட்டேஷனில் பைன்னு சொல்லுவோம், வெறும் பை. ஸோ இப்போ பை மைனஸ் மைனஸ் ஏ பை 2 மைனஸ் பி பை 2 மைனஸ் ஏ பை 2 பை மைனஸ் பி பை 2 இன்ட்டு பி கீழே டிவைட் பை 2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் காஸ் அகைன். ஸோ பி பை 2 இங்கே வந்து பை பை 2 கேன்சல் ஆயிரும், ஏ பை 2 பி பை 2 இருக்குது. அப்போ பி மைனஸ் பி பை 2 மைனஸ் ஏ பை 2 போட்டுக்கலாம். இந்த ஹோல் டிவைட் பை 2 இருக்குது. அடுத்தது ப்ளஸ் காஸ் சி காஸ் பை பை 2 மைனஸ் சி பை 2 காஸ் சி பை 2. ஸோ 2 காஸ் அந்த பையில் அந்த மைனஸை வந்து வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி பை 2 ஹோல் டிவைட் பை 2ன்னு வந்துடும். அது இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும், பி மைனஸ் ஏ பை 2 போட்டுங்க. பி மைனஸ் ஏ பை 2 பை 2 இன்ட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா
ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் cos 2a which is equal to 1 minus 2 sin square a. பட் இங்கே 2a எல்லாம் இல்லை, வெறும் pi by 2 minus c by 2. ஸோ அப்போ என்ன வரும், by 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போது 1 minus 2 sin square pi by 2 minus a c by 2 pi by 2 minus c by 2 the whole divided by 2 போட்டுரும். இவ்வளோதான். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி இதை நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்த ஒரு ஸ்டெப்பை. இப்போ +1 இருக்குது, அந்த +1 நம்ம என்ன பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அப்போது 1 ப்ளஸ், ஏன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே 1 வரணும். ஸோ இப்போ 2 cos இருக்குது, 2 cos a by 2. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 2 ஆக்சுவலி மேலே கொண்டு போக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பைக்கு ஒரு by 2 போயிடும், இந்த இதுக்கு ஒரு by 2 போயிடும். a + b by 2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ 2 cos pi by 2 மைனஸ் a + b by 4 ஆயிடும். a + b by இந்த 2 ஆக்சுவலி by 2 டிவைடட் by 2 இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போகும்போது மேலே இன்னொரு போய் மல்டிப்ளை ஆகி 4 ஆயிடும். ஸோ இங்கேயும் ஒரு 4 போட்டுக்கோங்க. இங்கேயும் அதே போல் தான். இது தனியாக pi by 2 மைனஸ் இந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. pi by 2 மைனஸ் a + b by 2 by 2ன்னு சொல்லிட்டு இருக்கும் பிரிச்சிங்கன்னா. ஸோ இந்த 2 மேலே போயிட்டுனா மல்டிப்ளை ஆகி 4 ஆயிடும். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இன்டூ காஸ் இப்போ இங்கே பாருங்கள் 4 b மைனஸ் a by 4 தாங்க. அங்கேயும் b மைனஸ் a by 4 ப்ளஸ் இந்த 1 போயிட்டு ஸோ மைனஸ் 2 sin square c 2 sin square c சிக்கு பதிலாக pi by 2 மைனஸ் c by 2. ஸோ அதையும் கூட நீங்கள் 4 போட்டுடலாம், ஏன்னா pi மைனஸ் c by 2ன்னு போடலாம். 2 மேலே போயிட்டா 5 ஆயிடும். ஸோ pi மைனஸ் 5 by 4 மைனஸ் c by 4 எப்படி போட்டுக்கலாம். ஸோ அந்த 2 ஒவ்வொன்றுத்துக்கு போய் மல்டிப்ளை ஆகும். ஸோ pi by 4 மைனஸ் c by 4 சேர்த்து போட்டாலும் நோ ப்ராப்ளம். பட் நம்ம தனியாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து எல்லாமே காசில் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஒரு டேர்மை நீங்கள் வந்து காமன் எடுக்கணும். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த pi by 2 உள்ளே கொண்டு போகணும். pi by 2 எப்படி உள்ளே கொண்டு போகிறது, pi by 2 சம்திங், pi by 2 மைனஸ் சம்திங் நம்ம இங்கே ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். pi by 2 மைனஸ் சம்திங்னா என்னது, cos θ. ஸோ இப்போ cos θ போட்டுடலாம். pi by 2 மைனஸ் ப்ளஸ்னாச்சு தான் மைனஸ் cos θ வேறு மாதிரி போயிடும். ஸோ வந்து மைனஸ் θ இருக்குது. ஸோ மைனஸ் θ வரும்போது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ 2 sin a by b by 4 a by 2 a by 4 எப்படி a by 4ன்னு கேட்டிங்கன்னா இது வந்து a by 4 ப்ளஸ் b by 4. இந்த pi by 2 வந்து விட்டுருங்க, அது போயிடும். ஏன்னா pi by 2 மைனஸ் θ இஸ் ஈக்குவல் டு வெறும் θ தான் வரும். θ என்ன வேறு இதுதான் θ என்ன அதுதான் வரும். மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் போடாதீங்க. ஸோ a by 4 a ப்ளஸ் b by 4 தான் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கும். இது காஸ் இது b by 4 மைனஸ் a by 4 அப்படி எழுதிக்கலாமா. ஸோ b by 4 அல்லது இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், b மைனஸ் a by 4ன்னு இருக்கட்டும். ஸோ எப்படி வச்சுட்டாலும் ஓகே தான். இப்போ அடுத்த மைனஸ் 2 sin ஸ்கொயர் pi by 4 மைனஸ் c by 4 அதை இனிமேல் சேஞ்ச் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். pi by 4 மைனஸ் c by 4. இப்போ இதில் ஒரு காமனாக டேர்ம் இருக்குது. என்ன டேர்ம், sin a by 4 ப்ளஸ் b by 4. ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம காமனாக எடுக்கணும்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்ல நம்மளோட காமனாக எடுக்க முடியும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா பாருங்கள், இதை நம்ம வந்து pi by 4 மைனஸ் c by 4 கூட காமனாக எப்படி வச்சு எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கலாம். ஸோ எப்படி pi by 4 மைனஸ் c by 4 இதை கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தெரியும் a ப்ளஸ் b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு pi. இது கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் 4 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா a by 4 ப்ளஸ் b by 4 ப்ளஸ் c by 4 இஸ் ஈக்குவல் டு pi by 4. இது வந்துட்டா. இப்போ இதில் நீங்கள் pi by 4 மைனஸ் c by 4 கண்டுபிடிக்கும். pi by 4 இந்த c by 4 ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு என்ன வரும், a by 4 ப்ளஸ் b by 4. அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். pi by 4 மைனஸ் c by 4 போல என்ன போட்டுக்கலாம், இதை போட்டுக்கலாம். அதே போல் இந்த a by 4 ப்ளஸ் b by 4 போல pi by 4 மைனஸ் c by 4. ஸோ அதை போட்டுக்கலாம். அப்போது அதை போட்டிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 sin pi by 2 pi by 4 மைனஸ் c by 4 இன்டு காஸ் b மைனஸ் a by 4 மைனஸ் 2 sin ஸ்கொயர் pi by 4 மைனஸ் c by 4. இப்போ காமனாக எடுக்கலாமா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் காமனாக எடுக்கலான்ட்டு. ஸோ அது காமனாக எடுக்கிற போல் வந்துட்டு. ஸோ காமனாக எடுக்கிற அந்த 1 ப்ளஸ்ஸை தனியாக வச்சுக்கோங்க. இதிலேருந்து பாருங்கள், இந்த 3 டேர்ம்லேயும் பாருங்கள் 2 sin p by 4 அந்த 2 sin pi by 4 மைனஸ் c by 4 எடுத்திங்கன்னா இங்கே வந்து ஒரு காஸ் b மைனஸ் c by 4 இருக்கும். இங்கே வந்து 2 போயிட்டு ஒரு சைன் போயிட்டு அப்போ பேரும் சைன் தான் இருக்கும். சைன் a by 4 ப்ளஸ் b by 4 சாரி pi by 4 மைனஸ் c by 4.
a/4 + b/4 கரெக்டு தான். பட் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த எழுதிட்டனால இந்த ஸ்டெப்பை நான் எழுதிக்கிறேன் புரியணுங்காக. ஸோ 2 sin π/4 - c/4. இப்போ cos b - a/4 b/4 - a/4 போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். மைனஸ் சைன் இதை வந்து a/4 + b/4 ஏன்னு தெரிஞ்சு நம்ம ரீசன் பார்த்துட்டோம். இதுக்கு பாருங்கள் π/4 - c/4 கூட a/4 + b/4. இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட பண்ணலாம். எப்படின்னா இங்கே நீங்கள் π/4 சேஞ்ச் பண்ணாமல் இங்கே உள்ளே நீங்கள் a + பர்னு சொல்லிட்டு a + b/4 காமனாக எடுத்தீங்கன்னா அது போடலாம். பட் நம்மளை கொண்டு வர ஆன்சர் எப்படி வரும்னா இந்த π/4 c அந்த மாதிரி பேஸில் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம மறுபடியும் அதை பையில் தான் மாற்றுவோம். சம்டைம்ஸாக பையில் தான் நம்ம மாற்றுவோம். ஏன்னா அப்படி தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து π/4 - c/4 இட் இஸ் a/4 + b/4 போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இதை வந்து மறுபடியும் காசில் மாற்றணும். எப்படி காசில் மாற்றணும்? இது வந்து ஒரு ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? π/2 - θ cos π/2 - θ பாருங்கள். cos π/2 - θ sin θ. இங்கே sin θ அதில் தானே இருக்குது. இது ஆக்சுவலி இது மட்டும் இந்த டேம் மட்டும் sin θ இருக்குது. அதை வந்து cos π/2 - θ இட் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 sin π/4 - c/4 இது cos b - 4/a - 4 minus of cos π/2 minus a + b/4 a + b/4. ஸோ அந்த டேம்பில் π/2 - θ வேலை அதை போட்டிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 sin π/4 - c/4 cos b/4 இருக்குது. இப்போ இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணலாம்? ஃபார்முலாவில் போடலாம். என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். cos a - cos b. ஸோ where is this? Using cos a minus cos b உள்ளே இதை மட்டும் அப்படி மாறும். 2 sin a plus b by 2 into sin b minus a by 2 இப்படி சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 sin π/4 minus c/4 into cos b minus 4/a minus 4. ஸோ அப்போ என்ன வரும்? b minus a/4 b minus a/4 ஏன்னா வந்து நம்மளுக்கு என்னது இருக்குது? a plus b/. ஸோ இது வந்து b minus 4 ஏக்கு பதிலாக இது அண்ட் பிக்கு பதிலாக இந்த டேம் ஃபுல்லாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக a இது ஃபுல்லாக b ஃபார்முலா கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இது இல்லாமல் a இது ஃபுல்லாக b இந்த π/2 இன்க்ளூடிங் அதுவும் சேர்த்து தான் வரும். ஸோ b/4 by a plus b. ஸோ ப்ளஸ் π/2 minus a plus b/4 அப்படி வரும். ஹோல் டிவைடட் பை என்ன வரும்? 2ன்னு வரும். கொஞ்சம் இடத்துல பெரிய ஸ்டெப்பு தான். இப்போ பாருங்கள். இப்போ அடுத்தது சாரி இட் இஸ் காஸ் கிடையாது 2 sin ஃபார்முலா பட்டாச்சு 2 sin வரும். 2 sin திஸ் டேர்ம்னு வரும். இப்போ அடுத்து மறுபடியும் sin கீழே எழுதுன பாருங்க. sin அடுத்து என்ன இருக்குது? a minus b π/2 b minus a/2 இருக்கும் பாருங்க. ஸோ π/2 minus a plus b/4 minus of b minus a/4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் எடுத்து செய்யணும். எல்லாம் மிஸ்டேக் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த இடத்துல போடணும். 2 sin b minus a/4 ப்ளஸ் π/2 அது வந்து a ப்ளஸ் பிக்கு பதிலாக அப்படி போட்டிருக்கோம். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஏன்னு எடுக்கணும். இதை ஃபுல்லாக ஏன்னு எடுத்து இதை ஃபுல்லாக நீங்கள் பின்னு வச்சுட்டு செய்யணும். இந்த இடத்துல பாருங்க b minus a. ஸோ b ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது வந்து தென் a மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம் a. ஸோ இதே இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இது மட்டும் தான் இருக்குது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இது சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 sin π/4 அது அப்படியே தான் இருக்கும். அது சேஞ்சே ஆகாது. நம்ம அதை கொண்டு வந்துட்டோம்னா சேஞ்சே ஆகாது. இங்கே பாருங்கள். இதில் வந்து இதே எல்சிஎம் எடுத்திங்கன்னா மேலே 2π வந்துடும். ஸோ அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன்னா சிம்பிளாக சால்வ் பண்ணி கட்டுறேன் உங்களுக்கு. இந்த π/2 தனியாக எடுத்துக்கோங்க. தனியாக இருக்கட்டும். b minus a இதை பாருங்கள். இந்த ரெண்டு டேமே பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே உள்ளது இது மைனஸ் ஆஃபில் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் a + bன்னு வரும். ஸோ b minus a மைனஸ் ஆஃப் a + b பை கீழே என்ன இருக்குது? இடத்துக்கும் 4 காமனாக இருக்குது. ப்ளஸ் π/2 வரை இருக்குங்க. கீழே டிவைடட் பை என்ன இருக்குது? 2 இருக்குது. இது ஃபார் வாட் டேம்? சைன் வரும். ஸோ 2 sin b minus a ஸோ அந்த டேம் அப்படி வரும். அடுத்தது பாருங்கள் இன்டூ சைன் மறுபடியும் அந்த சைன் வருது. இப்போ இங்கே பாருங்கள்
இந்த இடத்துல பை பை டூ மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 4 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பை பை டூ அப்படி இருக்கட்டும், இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஆஃப் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த பை பை டூ இருக்கட்டும், லாஸ்ட்டில் போடலாம். இங்கே பாருங்கள் ஏ மைனஸ் ஏ மைனஸ் பி, அடுத்த பாருங்கள் மறுபடியும் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ இப்படி இருக்குது. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருந்தால் அது உள்ளே போய்ட்டு இங்கே வந்து ப்ளஸ் பை பை டூ இருக்கும். இது டிவைடட் பை 2, இது டிவைடட் பை 4 ப்ளஸ் பை பை 2 இருக்குது, டிவைடட் பை 2. இப்போ இந்த டேர்மை நம்ம கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 1 + 2 sin பை பை 4 மைனஸ் சி பை 4 இன்ட்டு இது சால்வ் பண்ணலாம். ஸோ மைனஸ் எவ்வளோ போய்ட்டு என்ன வரும், மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். அப்போ மைனஸ் ஏ ரெண்டு பேர் 2ஏன்னு வந்துடும், பிபி கேன்சல் ஆயிரும். ஏன்னா ப்ளஸ் பி மைனஸ் பி, அப்போ பிபி கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2a பை 4 இருக்கும், இங்கே வந்து பை பை 2 இருக்கும், கீழே டிவைட் பை 2 இருக்கும். இது ஃபார் வாட் டேர்ம்னா சைன். டோன்ட் ஃபர்கெட் தட் 2 சைன். ஸோ அவசரத்தில் எழுதும்போது அந்த மாதிரி விட்டுட்டு எழுதிடுறாங்க, அதை தப்பாயிரும். ஸோ நான் வந்து சொன்னேன் 2a மைனஸ் 2a பை 4 ப்ளஸ் பை பை 2 பை 2. இப்போ அடுத்த பாருங்கள் சைன் மறுபடியும் இங்கே வந்து மைனஸ் சொல்லும்போது மைனஸ் பி ப்ளஸ் ஏ, இப்போ ஏஏ கேன்சல் ஆயிரும், மைனஸ் 2bன்னு வரும். ஸோ சைன் மைனஸ் 2b பை 4 ப்ளஸ் பை பை 2 டிவைட் பை 4. ஸோ அப்போ பாருங்கள் அது ஃபுல்லாக ப்ராக்கெட் ஆகிட்டு இட் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 sin பை பை 4 மைனஸ் சி பை 4 இன்ட்டு இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டா என்ன வரும், மைனஸ் ஏ பை 2. ஸோ பை பை 2 மைனஸ் ஏ பை 2 போடலாமா, 2 sin பை பை 2 மைனஸ் ஏ பை 2 டிவைட் பை 2 இருக்குது. ஸோ டிவைட் பை 2 என்ன ஆகும் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இப்போ இதே போல் பை பை 2 இது கேன்சல் ஆகிட்டா பி பை 2 வரும். ஸோ பை மைனஸ் 2 பி பை 2 பை 2 ஆயிரும். நம்ம கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம் ப்ரூவ்மெண்ட்டை. இப்போ 1 + 2 sin பை பை 4 மைனஸ் சி பை 4. இப்போ பாருங்கள் இது வந்து டோட்டலாகவே 4 தான், பை 4 டோட்டலாகவே என்னது பை மைனஸ் ஏ பை 2 இருக்குது. ஸோ 2 sin பை மைனஸ் 2 பை ஏ இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா sin பை மைனஸ் 2 பை பி, பை மைனஸ் பி சாரி பை மைனஸ் ஏ பை 2, இங்கே வந்து பை மைனஸ் பி பை 2. இது ஹோல் டிவைட் பை 2 இருக்குது, இது ஹோல் டிவைட் பை 2 இருக்குது. இப்போ இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம், 2 sin பை மைனஸ் 4 சி பை 4 2 இருக்குது பாருங்கள். ஸோ 2 இது 2 மேலே போயிட்டுனா மல்டிப்ளை ஆயிரும், இப்போ 4 ஆயிரும். இப்போ என்ன வரும், அந்த 2 நான் வந்து வெளியே கொண்டாடுறேன், 2 தனியாக இருக்குது. இப்போ இதுக்கு கூட மல்டிப்ளை இருக்குது அந்த 2. அப்போ sin பை மைனஸ் பி பை 4 பை மைனஸ் பி பை 4 வந்துட்டா தென் சைன் இங்கே வந்து இந்த 2 மேலே மல்டிப்ளை வந்து பை மைனஸ் சாரி இது ஏ பை 4 பை மைனஸ் ஏ பை 4 அது வந்து பை மைனஸ் பி பை 4 அவ்வளோ. இப்போ இந்த 2 ஒன்று மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ 2 2 சார் 4 sin பை பை 4 மைனஸ் சி பை 4 இன்ட்டு sin பை மைனஸ் ஏ பை 4 இன்ட்டு sin பை மைனஸ் பி பை 4 அவ்வளோ பை மைனஸ் பி பை 4. இது ஆர்டர்லாம் கரெக்டாக ப்ரூவ்மெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படி எழுதணும். ஸோ 2 பை 4 sin பை மைனஸ் ஏ பை 2 இன்ட்டு sin மைனஸ் பை மைனஸ் பி பை 2 sin pi minus c by 2. This is sorry, this 4 all 4 sorry, it is 4 all 4 தான் வரும். So this is your RHS hence proved. அப்படி சொல்லி சம்ம நீங்கள் முடிச்சுக்கலாம். இது இந்த சம் வந்து ரொம்ப லென்த்தியாக தான் இருக்குது, பட் இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஐடென்டிட்டிஸை தெரிஞ்சு அந்த கண்டிஷனையும் யாவது அப்ளை பண்ண தெரிஞ்சுன்னா இது ரொம்ப ஈஸி. இந்த சம்ம நீங்கள் தரவாக படிச்சு வச்சுக்கோங்க, 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.